ரைட். ஸோ கிராவிடேஷனோட லெக்சர் 4ல நம்ம இருக்கோம். எஸ்கேப் வெலாசிட்டினா என்னங்க சார்? சமீப காலத்துல நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க. நிறையவும் படிக்கிறீங்க, நிறையவும் தெரிஞ்சுக்கிறீங்க. கையில மொபைல் இருக்கு. எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா எர்த்திலிருந்து கிராவிடேஷனல் புல்ல தாண்டி, இப்போ இது வரைக்கும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த இடத்துல 0 ஆகுது. இந்த கிராவிடேஷனல் புல்ல தாண்டி எஸ்கேப் ஆகி வெளியில போகக்கூடிய வெலாசிட்டி தான் எஸ்கேப் வெலாசிட்டி. இப்போ ஒரு கல்லை தூக்கி போட மேல அப்படியே போகுது, பொட்டுன்னு கீழே விழுந்துருது. காரணம் கிராவிட்டின்னு அழகா சொல்லிடுவேன். ஒரு பாடி இந்த பூமியோட கிராவிட்டியை விட்டுட்டு வெளியில தப்பிச்சு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியா தான் இருக்கும். ரைட்டா? ஸோ டெரிவேஷனை எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். பட் டெரிவேஷன் போட போறது இல்லை. லிசன் பே. இனிஷியலா இங்க டோட்டல் எனர்ஜி இஐ, ஹெச் ஹைட்ல ஃபைனல் எனர்ஜி இஎஃப். உங்க எல்லாருக்குமே தெரியும் டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. அப்ப இனிஷியலா எவ்வளோ இருக்கோ அதே தான் ஃபைனலா இருக்கும். இனிஷியலா எவ்வளோ இருக்கோ அதே தான் ஃபைனலா இருக்கும். நீங்க உங்க ஒரு பாடியை half mv², ஒரு பாடியை vன்ற எஸ்கேப் வெலாசிட்டியில இங்க இருந்து துரத்துறீங்க. அப்ப இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி நேத்து தான் கத்து கொடுத்தேன், gmm/r. அப்ப இனிஷியல் டோட்டல் எனர்ஜி இருக்கு பாருங்க, half mv² - gmm/r. ஃபைனல் டோட்டல் எனர்ஜி இந்த இடத்துல, அங்க அந்த பாடியோட கைனடிக் எனர்ஜி mv². அந்த இடத்துல அந்த பாடியோட பொட்டன்ஷியல் எனர்ஜி gmm/r+h. ரைட்டா? அப்போ இனிஷியல் டோட்டல் எனர்ஜியும் ஃபைனல் டோட்டல் எனர்ஜியும் ஈக்குவல். அப்போ டோட்டல் எனர்ஜினா உனக்கு தெரியும், சம் ஆஃப் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல்னு படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் வந்து மைனஸ்ல தான் வரும். கரெக்டா? half mv² - gmm/r+h. இதுலயும் மைனஸ் தான் இருக்கும், இதுலயும் மைனஸ் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, எப்ப அது கிராவிட்டியை தாண்டிடுச்சோ அப்பவே ஹெச் இன்ஃபினிட்டின்னு கன்சிடர் பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேச்சுக்கு பூமியில இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் மேல போறீங்க, கிராவிட்டி அந்த இடத்துல 0 ஆகுது. 10,000 கிலோமீட்டர் போனாலும் கிராவிட்டி 0 தான். 1,00,000 கிலோமீட்டர் போனாலும் கிராவிட்டி 0 தான். என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இனிமேல் இந்த லெசன்ல எங்க கிராவிட்டி 0 ஆகுதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல ஹெச்சை நீங்க இன்ஃபினிட்டின்னு வச்சு சம போடணும். தென் அங்க இருக்கிற வெலாசிட்டி உன் வெலாசிட்டி கிடையாது, அதனால ரைட் சைடு ஃபுல்லா 0 ஆயிடும். அப்போ எப்படி இந்த ஈக்குவேஷன் எழுதணும்? half mv², புரியலன்னா ஹாப்பியா கத்துக்கோ, பை r ஈக்குவல் டு 0. ரைட் சைடு ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கப்ப. ரைட் சைடு ஃபுல்லா ஏன் 0? ஹெச் இன்ஃபினிட்டி, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. அதுக்கப்புறம் நீ கொடுத்தது உன் வெலாசிட்டி கிடையாது, இது 0 ஆயிடும். இந்த ரைட் சைடு டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த half mv² ஈக்குவல் டு g கேபிட்டல் M ஸ்மால் m/r, m போய் சேர்ந்துரும். எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் வேணும்னா 2gm/r, எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னா நீங்க கேட்டது √2gm/r. கத்துக்கிட்டீங்களா? எஸ்கேப் வெலாசிட்டி √2gm/r. முதல்ல நிதானமா இந்த ஃபார்முலா படிங்க. திடீர்னு ஒன்று கூப்பிட்டு எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா சொல்லுவான்னா இங்க இந்த ஃபார்முலாவை தான் முதல்ல சொல்லணும். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாரு. 2 நம்பர், g ஆக்சலரேஷன் டியூ, இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், r ரேடியஸ் ஆஃப் எர்த், m மாஸ் ஆஃப் எர்த். இதுல எப்படி சார் நாங்க சம் போட முடியும்? எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் மாறவே மாறாது. ஆமா, நீங்க யோசிக்கிறது கரெக்ட். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அப்ப எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா சொல்லணும், அதோட வேல்யூ எர்த்தா இருந்தா 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இதுல எப்பவுமே ஒரு ரேஷியோ சம்ம அழகா கேட்பாங்க. அந்த சம் போட்டு காட்டவா? இங்க பார், எஸ்கேப் வெலாசிட்டியோட ஜெனரல் ஃபார்முலா v எஸ்கேப் வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க, இது எர்த்னு வச்சுக்கோங்களேன். √2g மாஸ் ஆஃப் எர்த் ரேடியஸ் ஆஃப் எர்த். எஸ்கேப் வெலாசிட்டியில ப்ராப்ளம்னா இது ஒரு மாடல் தான், ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். எனக்கு 3ஓட எஸ்கேப் வெலாசிட்டி வேணும். √2g மாஸ் ஆஃப் மூன் பை ரேடியஸ் ஆஃப் மூன்.
எஸ்கேப் வெலாசிட்டி 3ஓடது வேணும், எர்த்தோடத வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டுத்துக்கு ரேஷியோ. அப்படியே டிவைட் பண்ணா 2g நம்பர். 3 மாஸ் டைரக்டா இருக்கு. அப்ப இந்த மாஸ் அப்படியே கீழே வந்துரும். கரெக்டா? எல்லாமே ரூட்குள்ளார இருக்கு. இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் 3ம் ரேடியஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப RE மேல போயிடும், RM கீழே வந்துடும். நான் எப்படி யோசிக்கிறேன்றதை கவனிச்சியா? போய் உட்காந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு கூடாது. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு மாஸ் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி? டைரக்ட்லி. அப்ப VMக்கு MM டைரக்ட்லி, VEக்கு ME டைரக்ட்லி. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ரேடியஸ்க்கு என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எர்த் கீழே இருந்தா எர்த்தோட ரேடியஸ் மேல இருக்கும். 3 மேல இருந்தா 3ஓடது கீழே இருக்கும். இதுதான்பா சம்மு. எப்படி கேட்பாங்க? மாஸ் ஆஃப் எர்த் இஸ் 24 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் 3. ரேடியஸ் ஆஃப் எர்த் இஸ் 12 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் 3. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாஸ் ஆஃப் எர்த்தையும் ரேடியஸ் ஆஃப் எர்த்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேன்சல் பண்ணி லாஸ்டா ஒரு ரேஷியோ போடணும். இந்த சம்மு நம்ம பேப்பர்ல இருக்கு. எஸ்கேப் வெலாசிட்டினால ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது இப்படி தான் வரும். நான் உனக்கு ரெண்டுத்தையும் போட்டு காமிச்சிருக்கேன். சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, மாஸ் ஆஃப் 3 மாஸ் ஆஃப் எர்த் அது மட்டுமே வச்சு என்ன பண்றாங்க? சம்மு. சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, ரேடியஸை மட்டுமே வச்சு ப்ராப்ளம். அப்ப ஏதாவது ஒண்ணு கான்ஸ்டன்ட் பண்ணிடுறது. ஒரு கேஸ்ல ரேடியஸை கான்ஸ்டன்ட் பண்ணிடுறது, ஒரு கேஸ்ல மாஸை கான்ஸ்டன்ட் பண்ணிடுறது. இருந்தாலும் இப்படிதான் அதிகமா சம் வரும். மாஸும் உள்ள இருக்கணும், ரேடியஸும் உள்ள இருக்கணும், ரெண்டும் ரூட்குள்ளார இருக்கணும். ரைட்டா? ஸோ இது ஒரு சம்மு. நல்லா கத்துக்குங்க. அந்த சம் வரும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா ரூட் ஆஃப் 2gm/rன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நாங்க நேத்து தான் படிச்சோம். ஜிக்கு பதிலா gm/r² படிச்சோம். gm வேணும்னா gr² எங்களுக்கு தெரியும். எஸ்கேப் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2 ஜிக்கு பதிலா gr² பை ஒரு 6, ஒரு ஆறும் போய் சேர்ந்தது. அதனால எஸ்கேப் வெலாசிட்டியோட இன்னொரு ஃபார்முலா ரூட் ஆஃப் 2gr. ரெண்டு ஃபார்முலாவையும் உன்னிப்பா கவனி. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மாஸ் ஆஃப் எர்த்தும் ரேடியஸ் ஆஃப் எர்த்தும் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரேடியஸ் ரெண்டாவது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை மட்டும் உங்களுக்கு கையாள தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்காது. எப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ ரூட் ஆஃப் 2gr சொன்னப்ப 2 நம்பர் தானே. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் gr தானே. அப்ப ப்ராப்ளம்னு கேட்டா எப்படி கேட்கலாம்? 3க்கும் எர்த்துக்கும் ரேஷியோ சொல்லுங்க. மேல ரூட் ஆஃப் அப்படி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கிராவிட்டி ஆஃப் 3, ரேடியஸ் ஆஃப் 3. இங்க கிராவிட்டி ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த். இப்படி தான் சம் கேட்க போறேன். ஏன்னா ஜியும் 3ஓடது வேற, எர்த்தோடது வேறன்னு உனக்கு தெரியும். நம்மளது வந்து 10 அரௌண்ட், அவங்களது வந்து 2.5. கிராவிட்டி ஆஃப் எர்த் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் 3. அப்படின்னா இது வந்து 2.5ன்னு உனக்கு தெரியுது ரஃபா. இப்போ தென் ரேடியஸ் ஆஃப் எர்த் ஈக்குவல் டு இத்தனை டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் 3ன்னு கொடுத்துட்டு ரெண்டுத்துக்குமான ரேஷியோ கேட்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ இதுல சால்வ் பண்ணாலும் இந்த ஃபார்முலால போட்டாலும் ரூட் ஆஃப் 2gr, g 9.8, r 6400 கிலோமீட்டர். இங்க சால்வ் பண்ணாலும் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். நல்லா கத்துக்கோங்க. எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ரைட்டா? இப்போ உங்களோட சிந்தனையை இன்னும் கொஞ்சம் செதற விடுங்களேன். அதாவது கொஞ்சம் பியாண்ட் த லெவல் யோசிங்க. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் 2gm/r. இப்போ ஒரு பேஜுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் 3 கொடுத்துறாங்க. ரேடியஸ் ஆஃப் 3 கொடுத்துறாங்க. ஃபைண்ட் தி மாஸ் ஆஃப் 3ன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை எப்படி சார் அப்ரோச் பண்றது? எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gm/r. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், அதனால ரூட்டை காலி பண்ணியிருக்கேன். 3 எஸ்கேப் வெலாசிட்டி கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் 3 தெரியாது.
அப்ப மாஸ் ஆஃப் மூன் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயரு ரேடியஸ் ஆஃப் மூணு பை 2 இன்ட்டு ஜி ஃபார்முலாவை உடைக்க கற்றுக்கணும், கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மாற்ற கற்றுக்கணும். அப்படிலாம் தெரிஞ்சிருச்சுன்னா நிஜமாலுமே அசால்ட்டாக சம் போடலாம். ஒரு ஃபார்முலாவில் கண்டிப்பாக எத்தனை டேட்டா இருக்குன்னு என்ன இனிமேல் இப்படி யோசிங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டேட்டா 2 நம்பர் விட்டுருங்க, ஜி கான்ஸ்டன்ட் விட்டுருங்க, ரெண்டாவது டேட்டா மூணாவது டேட்டா. இப்போ நீயா யோசி, இந்த 3 பேரில் யாராவது 2 பேரை கொடுத்துட்டு ஒரு ஆளை கொஷினா கேட்கலாம். எஸ்கேப் வெலாசிட்டி கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்கலாம், ரேடியஸ் கொடுத்துட்டு மாஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் வெலாசிட்டி கேட்கலாம். ரைட்டா? இல்லைன்னா ரேடியஸ் கேட்கலாம், மாஸும் எஸ்கேப் வெலாசிட்டியும் கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்கலாம். அவ்வளோதானே. ஒரு ஃபார்முலாவை இப்படி யோசிச்சுப்பாரு. சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4வது டைம் 5வது டைமாக சொல்லிட்டு இருக்கேன். ஃபார்முலாவை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாலே சம் போகிறது ரொம்ப ஈஸி. ரைட்டாப்பா? சூப்பராக இருந்துச்சு எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் எவ்வளோன்னு சொல்லுங்கள்? 11.2. எஸ்கேப் வெலாசிட்டினால 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் 2gm/rன்னு கற்றுக்கணும், இல்லைனா ரூட் ஆஃப் 2grன்னு கற்றுக்கணும். இதோட வேல்யூ 11.2. தெரியாமல் மீட்டர் பெர் செகண்ட்னு போட்டுறாத. கிலோமீட்டர் பெர் செகண்ட் யோசிச்சு பாரு. பெர் செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர்ல கிராஸ் பண்ணாதான் இந்த புல்லை தாண்டி அந்த பக்கம் போக முடியும், கிராவிடேஷனல் புல்லை தாண்டி அந்த பக்கம் போக முடியும். இதை விட கம்மியாக இருந்தால் அந்த போன ராக்கெட்டு பொட்டுன்னு கீழே வந்து ஊந்துரும். ரைட்டா? ஸோ 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் இது எஸ்கேப் வெலாசிட்டி. சம்மு டைரெக்டாக கேட்கலாம், இல்லைனா ரேஷியோ சம்மு. எப்போ பார்த்தாலும் 3க்கும் எர்த்துக்கும் தான் கேட்பாங்க. நம்மளன்னா நம்ம பேப்பரில் போய் பார்த்துட்டு ஒரு 4-5 சம் போட்டு பார்த்துக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஜி வழக்கம் போல் கான்ஸ்டன்ட் பெருசாக யூஸ் ஆகாது. மாஸ் ரேடியஸ் யூஸ் ஆகும், கிராவிட்டி ரேடியஸ் யூஸ் ஆகும். என்ன ரேஷியோ? 3/எர்த்து, எர்த்து/3, ஜூபிட்டர்/எர்த்து. ஆனால் எதுவாக இருந்தாலும் ரெஃபரன்ஸ் யாராக இருப்பானா எர்த்தாக தான் ரெஃபரன்ஸாக இருக்கும். 3க்கும் எர்த்துக்கும் கேட்கலாம், இல்லை ஜூபிட்டருக்கும் எர்த்துக்கும் கேட்கலாம், இல்லை வேற ஒரு பிளானட், ஜென்ரலாக ஒரு பிளானட்டுக்கும் எர்த்துக்கும் கேட்கலாம். ரைட்டா? இவ்வளோதான்பா இதில் சம் ஐடியா. அடுத்தது அங்கேருந்து நம்ம போக போகிற இடம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இப்போ நான் அந்த டாபிக் முடிச்சிட்டேன் தானே, எஸ்கேப் வெலாசிட்டி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த டாபிக் ஆர்பிட்டல் வெலாசிட்டி போக போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேளை அந்த எஸ்கேப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சரி, எனக்கு இங்கே புரியல, இங்கே கற்றுக் கொடுங்க, அந்த மாதிரி கேட்டிருக்கணும். நீ சைலண்டாக இருக்கிறதுனால உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு நான் அடுத்த டாபிக் போகிறேன். டவுட் இருந்தால் மஸ்ட்டு கேட்டுட்டு தான் அடுத்த டாபிக் என்ன விடணும். ரைட்டா? ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி இதில் இன்னும் 2 பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி, இருங்க. ஆர்பிட்டல் வெலாசிட்டி உங்கள்கிட்ட பேசிட்டு எப்படி மறந்துட்டேன்னு வச்சு, உன்னோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? இப்போ எர்த்திலிருந்து நீ ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுற, அந்த வெலாசிட்டி எஸ்கேப்பை விட கம்மியாக இருந்தால் இந்நேரம் யோசிச்சிருப்ப, சார் ஹெச் ஹைட்டு போயிட்டு பொட்டுன்னு கீழே வந்து விழுந்திருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? உன்னோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியாக இருந்தால் பாடி திரும்ப கீழே விழுந்திருக்கும். அப்போ எவ்வளோ ஹைட்டு போகும்னு கேள்வியாக கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நேற்று ஒரு ஃபார்முலா பார்த்தோம், v²r by 2gr minus v². ஞாபகம் இருக்கா? இது நேற்று பார்த்த ஃபார்முலா. ஒரு பாடியை v வெலாசிட்டியில் த்ரோ பண்ணால் எவ்வளோ ஹைட்டு போகணும் உங்களுக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தேன். h = v²r by 2gr. இப்போ இது உனக்கான நேரம். யோசிக்காம யாராவது இந்த 2grக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. புரியலமா? எஸ்கேப் வெலாசிட்டியா, எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயரா? அவ்வளவுதான், எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உன்னோட வெலாசிட்டி எஸ்கேப்பை விட கம்மியா இருந்தா, கண்டிப்பா செட்டைன் ஹைட் போயிட்டு திரும்ப கீழே விழுந்திருக்கும். அப்ப அந்த எவ்வளவு ஹைட் போகும்னா, இந்த வின்றது உன்னோட வெலாசிட்டி, வின்றது எஸ்கேப் வெலாசிட்டி. ஏன் சார் v² முன்னாடி வந்திருக்கு? ரைட்டா? அதான் அதிகமா இருக்கும், v² கம்மியா இருக்கும். இப்போ இது வந்து 8ன்னு வச்சுக்கோங்களேன், இது 11.2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டினாமினேட்டர்ல 11.2 ஸ்கொயரு மைனஸ் 8 ஸ்கொயரு. தெரியுதா? இந்த ஃபார்முலா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா கற்றுக்குங்க. உன் பாடியோட வெலாசிட்டி எஸ்கேப்போட கம்மியாக இருந்தால் எவ்வளோ ஹைட் போயிட்டு திரும்ப கீழே விழும், அதான் கொஷின். அப்போ v²r by v² minus v². படி ஃபாஸ்ட்டாக படி. முடிச்சியா?
என்னோட அடுத்த கேள்வி, ஒருவேளை சார் எர்த்துல இருந்து நான் v வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்றேன், கிராவிடேஷனல் புல்ல தாண்டி வெளியில போயிடுச்சு அப்படின்னா என்னோட வெலாசிட்டி எஸ்கேப்பை விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கிராவிடேஷனல் புல்ல தாண்டி போயிடும். இப்போ கிராவிடேஷனல் புல்ல தாண்டி போயிடுச்சு, அந்த பக்கம் போயிடுச்சு. அங்க போகும்போது ஒரு வெலாசிட்டியில போகும், அந்த வெலாசிட்டி தான் v டேஷ். இப்போ நான் சொல்றது அப்படியே கண்ணை மூடி கற்பனையா யோசிச்சுப்பார். ஒரு சேட்டலைட் போயிட்டு இருக்கு, நம்ம பூமியோட கிராவிட்டியை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்க வேற ஒரு வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. அந்த வெலாசிட்டி எவ்வளோன்றதையும் உன் விட்டு ரூம்குள்ளார உட்காந்தே நீ கண்டுபிடிக்கலாம். இந்த v டேஷ் வேணும்னா v தான் இங்க பெருசு, ரூட் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இப்போ எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்கு, எப்படி வந்ததுன்ற ஐடியா இருக்கு. ஒரு 10 ஹார்ஸ் இருந்ததுன்னா அந்த கிராவிடேஷன் அப்படியே பிச்சு பிச்சு வச்சிடலாம் சூப்பரா. பட் வேற வழி இல்லாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒரு ஒரு யூனிட்டையும் 3 மணி நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன், அதனால தான் இந்த டேட்டா எப்படி எடுக்கணும், எப்படி ப்ராப்ளம் போடணும், அந்த ஐடியா மட்டும் பேசிட்டு இருக்கோம். ரைட்டா? அப்ப இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் வெலாசிட்டி v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் உனக்கு தெரியும், கிராவிடேஷனல் புல்ல தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ். அங்க போற வெலாசிட்டி v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். நல்லா கத்துங்க, இங்க v தான் பெருசு, அதனால தான் அது முன்னாடி இருக்கு. போன கான்செப்ட்ல v தான் பெருசு, அதனால தான் அது முன்னாடி இருந்தது. ரைட்டா? இந்த ரெண்டு கொஸ்டினையும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். v less than v, v greater than v, திரும்பி விழுந்துரும் v ஸ்கொயர் r பை v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இன்டர்ஸ்டெல்லாருக்கு தப்பிச்சு போயிடும் v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். அப்படியே பார்த்துட்டியா? அப்படியே கண்ணாலே ஸ்கேன் பண்ணிக்கங்க. 25 வருஷம் கழிச்சு என்னை சந்திக்கும் பொழுது எஸ்கேப் வெலாசிட்டியை விட உன் வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் என்னடா ஆகும்னு உன்ட்ட கேட்டா, செட்டைன் ஹைட்டு போயிட்டு திரும்ப விழுந்துரும் சார், h ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ஆர் பை வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு என்னை கிண்டல் பண்ணணும். அப்படி படிக்கணும். ரைட்டா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையான்னு கேட்கறது என் காதில் விழுது. ஏதோ ஒரு பில்டப்பு, கொஞ்ச நேரம் உன்னை என்டர்டெயின் பண்ணணும், சொல்ல வந்ததையும் சொல்லிடணும். ஆன்லைனில் வேற இருக்க, ஆஃப்லைன்லாம் இருந்தால் சிரிச்சிட்டே இருப்பீங்க, சமாஜால இருக்கு ஆஃப்லைன் கிளாஸ். ஆனால் ஆன்லைனாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, வெறும் என் லேப்டாப் கூட மட்டும்தான் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து நம்ம போகிற இடம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி இல்லைன்னா சேட்டலைட் போயிடும். ஆர்பிட்டல் வெலாசிட்டி முடிச்சுட்டு சேட்டலைட் போகலாமா? இல்லை சேட்டலைட் முடிச்சுட்டு ஆர்பிட்டல் வெலாசிட்டி போகலாம், இப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லை ஆர்பிட்டல் முடிச்சுட்டு அங்கே போயிடலாம். ஆர்பிட்டல் வெலாசிட்டி சார், ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்னங்க சார்? இப்போ இது எர்த் இல்லை, பூமி. இந்த பூமியிலிருந்து செட்டைன் ஹைட்ல ஒரு சேட்டலைட், அந்த சேட்டலைட்டுக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்து அனுப்புறீங்க. ஹரிசாண்டல் வெலாசிட்டி உனக்கு புரியுதா? கரெக்டா அந்த சேட்டலைட்டை ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீ நினைச்சிட்டு இருப்ப இது அப்படியே நேரா ஸ்பேஸ்ல எங்கேயாவது போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. அங்கதான் சின்ன தப்பு இருக்கு. இந்த பாடி வந்து கேபிட்டல் எம், மாஸ் ஆஃப் எர்த் கேபிட்டல் எம், மாஸ் ஆஃப் பாடி ஸ்மால் எம். ரெண்டு பேருக்கும் நடுவுல கண்டிப்பா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும், mv ஸ்கொயர் பை ஆர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஆரையும் அடிக்கிறீங்க, எம்ஐயும் எம்ஐயும் அடிக்கிறீங்க. அங்கிருந்து வி ஸ்கொயர் வேணும்னா ஜிஎம் பை ஆறு, வி மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆறு. இந்த ஜிஎம் பை ஆறு தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. உங்களுக்கு தெரியும் தான், நம்ம பூமியை சுற்றி ஒரு சேட்டலைட் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது கரெக்டாக சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும். காரணம், பூமிக்கும் அந்த சேட்டலைட்டுக்குமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தே ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கரெக்டா? அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்போ வி நாட்டுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆறு. இப்போ ஒரு சின்ன ஐடியா, ஆருக்கு பதிலாக ஆர் பிளஸ் ஹெச். ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை? இங்கே பாருங்களேன், சென்டர்ல இருந்து ஒரு ஆர், மேல இருந்து ஒரு ஹெச், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர். எப்பவுமே கவனமா கவனி, ஹெச்ன்றது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து தான் எடுக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது ஃப்ரம் சென்டர்ல இருந்து தான் எடுக்கணும்.
நீங்க நைட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டவுட்லாம் கண்டிப்பா கிரியேட் ஆகும். அப்பதான் சால்வ் ஆகும். அப்பதான் நீங்க கத்துப்பீங்க. ஹெச் எங்க இருந்து யூஸ் பண்ணணும், ஆர் எங்க இருந்து யூஸ் பண்ணணும். சேட்டலைட் எங்க இருக்குன்னா ஃப்ரம் சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து ஆர் பிளஸ் ஹெச், ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து ஹெச். கொஷினை எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹெச் யூஸ் பண்ணணுமா ஆர் பிளஸ் ஹெச் யூஸ் பண்ணணுமா அந்த கொஷினும் நீயும் தான் முடிவு பண்ணணும். ரைட்டா? அப்படி இங்க வந்துருங்க. ஸோ வி நாட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர், ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆருக்கு பதிலாக ஆர் பிளஸ் ஹெச். பட் நம்ம சேட்டலைட்லாம் போலார் சேட்டலைட் சும்மா ஒரு சில 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அதனால ஆர் பிளஸ் ஹெச் டென்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் 6400 கிலோமீட்டர் வந்து ஆர், ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு சேட்டலைட். அப்ப 6500 கிலோமீட்டர் 6400 கிலோமீட்டர்னு சொன்னாலும் தப்பு இல்லை, நேர்லி ஈக்குவல், பெரிய வேல்யூ இல்லை. அதனால ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர்னு புரிஞ்சுக்கிறோம். இப்படி மறுபடியும் படிச்சுக்கோங்க. ஆர்பிட்டல் வெலாசிட்டினாலே ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர். யாராவது யோசிங்க, இப்ப எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் ஏதோ ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன சொல்லுங்க? பாயத்தர எஸ்கேப்ல என்னவோ இருக்கும், ஆர்பிட்டல்ல என்னவோ இருக்காது. என்னது இது? 2. அவ்வளவுதான். இப்போ எதுக்கு இதை கேட்டேன்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gm பை ஆர். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர். உங்களால உணர முடியுதா? நான் இப்போ என்ன சொல்ல போறேன்றது கூட நீங்க டக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. சார் எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு சொல்ல போறீங்க. அதானே? எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரேஷியோ தெரியுமா இது? எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் என்னடா சம்பந்தம்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல். நீங்க இப்போ அசால்ட்டா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் தெரியும் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். பை ரூட் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆர்பிட்டல் கிடைச்சிரும். ஆர்பிட்டல் வேணும்னா கரெக்டா 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட். என்ன புரிஞ்சுக்கிற? பூமிக்கு மேல சில 100 கிலோமீட்டர்ல ஒரு சேட்டலைட் சுத்தி வருதுன்னா அதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி கண்டிப்பா 8 கிலோமீட்டர் பெர் செகண்டா தான் இருக்கும். ரைட்டா? ஒரு நீட்ல எஸ்கேப்புக்கும் ஆர்பிட்டலுக்கும் ரேஷியோ அதான் நீங்க என்ன டக்குன்னு சொல்லியிருப்பீங்க, ரூட் 2. எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்குங்க. அதுக்கப்புறமா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் 2gm பை ஆர்னு கற்றுக் கொடுத்தேன். இன்னொரு ஃபார்முலா ரூட் ஆஃப் 2grன்னு கற்றுக் கொடுத்தேன். ஆர்பிட்டலுக்கு இப்பதான் படிச்சீங்க ஜிஎம் பை ஆர். இது வேற மாதிரி நம்மளால மாற்ற முடியுமா? சரி, தாராளமா மாற்றலாம். ஜிஎம்முக்கு பதிலாக ஜிஆர் ஸ்கொயர், கீழே ஒரு ஆறு, ஒரு ஆறு போய் சேர்ந்துருச்சு. அதனால ரூட் ஆஃப் ஜிஆர். இந்த ரெண்டு பேரையும் நீங்க ரிலேட் பண்ணா கூட எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி தான் சரியா இருக்கும். எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட், அவ்வளோதான் எஸ்கேப் ஆர்பிட்டல். இது எப்போ கேட்டாலும் எப்படி கேட்பாங்கன்னா 3க்கும் எர்த்துக்கும் ரேஷியோ, இல்லை வேற ஒரு பிளானட்டுக்கும் எர்த்துக்கும் ரேஷியோ, அந்த மாதிரி தான். அது ஆர்பிட்டலாக இருந்தாலும் அதான் சம்மு, எஸ்கேப்பாக இருந்தாலும் அதான் சம்மு. இப்போ எர்த்தை சுற்றி வரும் பொழுது ஆர்பிட்டல் வந்து ரூட் ஆஃப் ஜிஆர். இப்படி போடலாமா? ஆர்பிட்டல் வெலாசிட்டி எர்த்தோடது, ஆர்பிட்டல் வெலாசிட்டி எர்த்தோடது, ரூட் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த். ஆர்பிட்டல் வெலாசிட்டி 3ஓடது எவ்வளோ? ரூட் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் 3, ரேடியஸ் ஆஃப் 3. அப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி எர்த்தோடது டிவைட் பண்ணிக்க வேண்டியதான், ஜிஆர்இ. இதான்பா சம்மோட ஐடியாவே. ஜி ஈக்குவல் டு இத்தனை டைம்ஸ் ஆஃப் ஜிஎம், ஆர் ஈக்குவல் டு இத்தனை டைம்ஸ் ஆஃப் ஆர்எம். அப்போ ஆர்எம் ஜிஎம் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு வெறும் நம்பராக இருக்கும். அப்போ ரேஷியோவாக ஆன்சராக உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த புரிதல் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டாக சம்ம போட கற்றுக்கும். ரூட் 2 வந்தா எஸ்கேப்பு, ரூட் 2 வரலன்னா ஆர்பிட்டல். ரைட்டா? அங்கிருந்து போகிற இடம் தான் சேட்டலைட்டு. சேட்டலைட்டில் நிறைய இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்க போகிறேன், பார்த்துக்கிட்டே வா. இந்த டாபிக் வரைக்கும் கிளியர் தானே? வேற ஏதாவது கேட்கணுமா? ஓகே, சேட்டலைட் கொஷின்.
இப்போ புரியலன்னா வாயை திறந்து கேட்டுரு. சேட்டலைட் சார், சேட்டலைட் என்ன சார் சொல்லியிருக்கு? நேச்சுரல் சேட்டிலைட், ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்னு 2 விஷயம் உனக்கு நல்லா தெரியும். பூமியுடைய நேச்சுரல் சேட்டிலைட், இயற்கையான செயற்கைக்கோள் யார் அப்படின்னா நிலா, மூன். ரைட்டா? ஆர்டிஃபிஷியல் நம்ம லான்ச் பண்ற அத்தனையுமே ஆர்டிஃபிஷியல் தான். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் யார் அப்படின்னா இவருக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், கெப்லர்ஸ். அப்ப கெப்லர்ஸ் லா என்னங்க சார் சொல்லுது? கிராவிடேஷனை 2 ஹாஃபா பிரிங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி வரைக்கும் ஒரு ஹாஃப், செகண்ட் ஹாஃப் சேட்டலைட். இதுல ஒரு கொஷின், இதுல ஒரு கொஷின், 2 கொஷின். அந்த செகண்ட் ஹாஃப்ல எஸ்கேப் ஆர்பிட்டல், அது ஒரு இம்பார்ட்டன்ட். கெப்லர்ஸ்ல அதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அவ்வளவுதான். இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும், வர வழியில். உனக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறேன். கெப்லர்ஸ்ல கெப்லர் வந்து இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க பூமி இப்படி தான் சுற்றி வருது, இப்படி தான் சுற்றி வருது. கோப்பர்னிக்கஸ் ஒன்று சொன்னார், நிக்கோலஸ் ஒன்று சொன்னார், அப்புறம் கெப்லர்ஸ் ஒன்று சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நியூட்டன் ஒன்று சொன்னார். ஆனால் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியாக யாராவது ஒருத்தவங்க சரியாக சொல்லுவாங்கல்ல. ஃபிசிக்ஸ் அப்படி தான் வளர்ந்தது. முதல் நூற்றாண்டில் நியூட்டன் வாழ்ந்திருப்பார், அப்புறம் ஐன்ஸ்டீன் வருவார், பிளாங்க் வருவார், அப்புறம் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் இருந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் வரும், அட்வான்ஸ்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ் வரும், குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சொல்ல முடியாது. இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் 2025. அதே 4025 இந்த ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை தப்பு சரி நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கலாம். நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு இருந்தது அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, இன்னைக்கு பேசுறது அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் வியூ. அப்போ அன்னைக்கும் இன்னைக்குமே இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். நியூட்டன் சொன்னதில் மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணி இந்த பக்கம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இப்போ இன் ஃபியூச்சர் இவர் சொன்னது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒருவேளை அந்த பக்கம் போகலாம், இல்லை இவங்களே கூட ரொம்ப சரியாக சொல்லியிருக்கலாம். ரைட்டா? கெப்லர்ஸ் 3 லா பற்றி நம்ம பேச போகிறோம். லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் பீரியட், லா ஆஃப் ஏரியா. ஒரே நிமிஷம், அதுக்குள்ள ஒரு விக்கெட் காணாமல் போயிடுச்சா? ஹூஸ் தட்? தர்ஷன். ஓகே. சப்போஸ் ஏதாவது இன்கன்வீனியன்ஸு, கிளாஸ்லேருந்து லீவ் ஆக போகிறேன்னா ஜஸ்ட் என்னை சார்னு கூப்பிட்டு சொல்லிட்டு லீவ் ஆகும். ரைட்? கெப்லர்ஸ் லா, லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட், லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட். ரைட்டா? இதில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வர வேண்டியது ஏரியாவிலையும். ஏரியாவில் 2வது இம்பார்ட்டன்ட், பீரியட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த 2த்துலையுமே. லா ஆஃப் ஆர்பிட் என்ன சார் சொல்லுது? ஃபர்ஸ்ட் லா பாருங்க, செம்ம காமெடியாக இருக்கும் பாருங்க டாபிக் எல்லாமே. அப்படின்னு நானா சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். ஒவ்வொரு கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. ஒவ்வொரு கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. நீள்வட்ட பாதைனா உனக்கு தெரியும், எலிப்டிக்கல் ஆர்பிட். இது சன்னு வித் 140 அப்படின்னா குவியமா வச்சுக்கிட்டு, சூரியனை குவியமா வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய கோள்கள் அத்தனையும் பிளானட் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பிளேஸோட பேரு பெரிஜி. பெரிஜி இல்லைன்னா ரொம்ப அழகா சொல்லணும்னா பெரிலியன். ரைட்டா? ரொம்ப தூரமா இருக்கிறது அப்போஜி, எப்பிலியன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அங்கே போய் மறந்துட்டேன்னா பழைய பசங்களுக்கு இந்த டயலாக் தெரியும். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால, பக்கத்தில் நம்ம மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி பக்கத்தில், பி ஃபார் பெரிஜி, பக்கத்தில். அப்போஜி, ஏ அப்பால். அப்பால் அப்படின்னா தொலைவில், தூரத்தில். ரைட்டா? இது அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ட்ரிக்கெல்லாம் தேவையில்லை. பூமிக்கு பக்கத்தில் இருந்தால் பெரிஜி, பூமிக்கு தூரமாக இருந்தால் அப்போஜி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர்பின்னு எடுத்துக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் ஆர்ஏன்னு எடுத்துக்கணும். இப்போ இனிமேல் நீங்கள் உணரணும், சூரியனுக்கும்
கோளுக்குமான டிஸ்டன்ஸ் தான் இந்த ஆர்பி ஆர்ஏ. ஆர்பி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் ஆர்ஏவை விட, ரைட்டா? ஸோ ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரௌண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் க்ளோசர் டு த சன் பெரிஜி. இங்க ரொம்ப தூரமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் அப்போஜி. ஆர்ஏ ஆர்பின்றது டிஸ்டன்சஸ் ஃப்ரம் சன்ல இருந்து, அப்போஜியோடது ஆர்ஏ, பெரிஜியோடது ஆர்பின்னு கத்துக்கணும். கிளியரா? ஓகே. அப்படியே அங்கேருந்து கீழே இவ்வளோ நம்ம லா ஆஃப் ஆர்பிட். லா ஆஃப் ஆர்பிட்னா என்ன சொல்றேன்னா, அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. பக்கத்தில் இருந்தால் பெரிஜி, தூரமாக இருந்தால் அப்போஜி, அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த இடத்துல வேற ஒன்றுமே கிடையாது. லா ஆஃப் ஏரியா என்ன சார் சொல்லுது? லா ஆஃப் ஏரியாவில் ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. லா ஆஃப் ஏரியா. இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளானட் இங்கே இருக்கு, ஒரு பிளானட் இங்கே இருக்கு. இந்த பொசிஷன் ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த பிளானட் இங்க இருந்து கரெக்டா இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. இந்த பொசிஷனை பின்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ இந்த ஏரியாவை கவனிங்க. இப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கான டைம் T1 ஒரு பேச்சுக்கு. அதுக்கப்புறமா இது சீன் எடுத்துக்கோங்க, இது டீன்னு எடுத்துக்கோங்க. பிளானட் இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. அப்போ இந்த ஏரியாவை கவனிங்க. யாராவது எனக்கு சொல்லுங்க, ஏபியோட டிஸ்டன்ஸ் பெருசா இருக்கா, சிடியோட டிஸ்டன்ஸ் பெருசா இருக்கா? வாயத்தர, நான் சைலண்டா இருக்கனால நீ பேசணும்னு அர்த்தம். ஏபியோட டிஸ்டன்ஸ், நான் ஏரியா கேட்கல. ஏபி பெருசா இருக்கு, ரைட். ஏபி ஆமா, ஏபி ரொம்ப தூரமா இருக்கு, சிடி வந்து பக்கத்துல இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. பதில் சொல்லுங்க. ஒரு பிளானட் ஏல இருந்து பி வர்றதுக்கு டைம் T1, சில இருந்து டி வர்றதுக்கு டைம் T2. அப்படின்னா இதுல எந்த ஆப்ஷன் வந்து சரியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இது ஒரு முறை கேட்கப்பட்ட கேள்வி. கரெக்டா சொல்லிட்டேன்னா சூப்பர், இல்லைன்னா நான் கற்றுக் கொடுக்குறேன். புரியல. தேர்ட் ஆப்ஷன். வேற? தேர்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்டா தேர்டா பே? சேம் சார். T1 ரெண்டுமே சேம். தேர்ட் ஆப்ஷன். ரெண்டுமே சேம் டைமா இருக்கும். ரைட், எல்லாருமே பிரமாதமா சொன்னீங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன் சொன்னவங்க காரணம் சொல்லுங்க. பே ஏன் T1 = T2? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஏல இருந்து பி வரைக்கும் என்னோட கேள்வியை நான் கேட்டுறேன், அப்புறம் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. ஏல இருந்து பி வரைக்கும் ரொம்ப தூரம் இருக்கு, அப்ப டைம் அதிகமா ஆகணும், ஒரு 4-5 மணி நேரம் ஆகணும். சில இருந்து டி வந்து பக்கத்து தெருவில் தான் இருக்கு, சீக்கிரம் போயிடணும். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் T1 பெருசா இருக்கும், T2 சின்னதா இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொன்னது T1 = T2ன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணமா இருக்கும்னு சொன்னேன். சன்னுக்கு பக்கத்துல வேகமா போகும் சார். சன்னுக்கு பக்கத்துல வேகமா போகும். அப்புறம் சன் சென்டர்ல இல்ல சார். வேற? வேற பே? சார் அங்க கிராவிடேஷனல் புல் அதிகமா இருக்கும். கிராவிடேஷனல் புல் அதிகமா இருக்குன்ற சஞ்சய் பதிலையும், சன்னுக்கு பக்கத்துல ரொட்டேஷன் வேகமா இருக்குன்ற ஜெயசேகா பதிலையும் ரிலேட் பண்ணிடுவோம். கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அங்க ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஏல இருந்து பி வர்றது சீக்கிரமா வந்துடும், ரொம்ப வேகமா வந்துடும். சில இருந்து டி போகும் பொழுது தூரத்துல இருக்கிறதுனால, என்னதான் டிஸ்டன்ஸ் பக்கத்துல இருந்தாலும் சூரியனுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால கிராவிடேஷனல் புல் கம்மியா இருக்கும், அதனால ஸ்லோவா தான் சுத்தி வரும். முதல்ல இந்த ரெண்டு ஷேடட் ஏரியாவும் ஈக்குவலு. இந்த ஏரியா 1ஆம் நம்பர் ஏரியாவும் 2ஆம் நம்பர் ஏரியாவும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல லா ஆஃப் ஏரியா என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல கிராஸ் பண்ணும். ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் இன்டர்வல்ல கிராஸ் பண்ணும். ரைட்டா? A line joining any planet to the sun. Line joining any planet to the sun sweeps out equal area in equal time interval. அப்படின்னா இந்த இடத்துல ஏரியல் ஸ்பீடு கான்ஸ்டன்ட். கவனமாக கவனிங்க. ஏரியல் ஸ்பீட் என்ன தெரியுமா? dA/dt தான் ஏரியல் ஸ்பீடு. உங்க எல்லாருக்குமே தெரியும் dV/dt ஆக்சலரேஷனு.
dx by dt ஸ்பீடு. அப்ப dA by dtனா ஏரியல் ஸ்பீடு. இந்த ஏரியல் ஸ்பீடு கண்டிப்பா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இது எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு டெரிவேஷன் போடல. ஆனா நீங்க டைரக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏரியல் ஸ்பீடு. டைமை பொறுத்து ஏரியா மாறாது. ஏரியா ஈக்குவலா இருந்துட்டா டைம் 1ம் டைம் 2ம் ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சம்ம சந்திக்காம நீங்க இந்த பக்கம் வந்தே இருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போகாதவங்க இன்னைக்கு அதை போக ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு டயக்ராம் கொஷின் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொஷின் கொடுத்துட்டு இந்த ஏல இருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸை பெருசா காமிப்பாங்க. இது ஒரு ஏரியான்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த சில இருந்து இந்த டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் சின்னதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா 2 ஏரியாவும் ஈக்குவல்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஏரியா A1 இந்த ஏரியா A2 ஏரியா ஈக்குவலா இருந்தா கிராசிங் டைமும் ஈக்குவலா தான் இருக்கும். அதனால தான் ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு கவனமா கத்துக்கணும். dA by dt equal to constant. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் T1 equal to T2 தான். எப்பவுமே இதான் ஆன்சரா இருக்குங்க. T1 greater T1 lesser அப்படிலாம் எந்த கேள்வியுமே இங்க வராது. ரைட்டா? அப்ப dA by dt equal to constant. இங்க இருந்து ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை கத்துக்க போறீங்க. dA by dt equal to L by 2m. இந்த L by 2m எப்படி வந்ததுன்னு தான் நான் டெரிவேஷன் ஸ்கிப் பண்ணேன்னு சொன்னவங்கிட்ட. ஒன்றும் இல்லை ஃபிசிக்ஸ்ல பொறுமையாக கவனிங்க, சூப்பராக கவனிங்க. மொமெண்டம்னா mv. நீ நேரா நடந்து போனா லீனியர் மொமெண்டம், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம். சர்க்குலர் பாத்தா இருந்தாலும் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், எலிப்டிக்கல் பாத்தா இருந்தாலும் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா சர்க்குலர் மோஷன்லயும் எலிப்டிக்கல் மோஷன்லயும் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. கன்சர்வ்ட்னா கான்ஸ்டன்ட் தானங்க சார்? ஆமா. எல் கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட், அதனால தான் dA by dt கான்ஸ்டன்ட்னு புரிஞ்சுக்கணும். ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல கிராஸ் பண்ணும். கண்டிப்பா நீங்க இங்க ஒரு சம் எதிர்பார்க்கலாம். அதோட ஆப்ஷன் T1 equal to T2 தான் இருக்கும். அப்படியே டிக் பண்றீங்க, 4 மார்க் தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். ரைட்டா? அடுத்தது அங்கிருந்து நம்ம போறது லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட். இப்போ லா ஆஃப் பீரியட் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம பேசணும். பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. இப்போ நீங்க தான் சொன்னீங்க, வேற மாதிரி சொன்னீங்க. சார் இது சன்னு, சன்னுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தா பெருஜி வேகமா சுத்தி வரும், தூரமா இருந்தா அப்போஜி, அப்போஜில ஸ்லோவா சுத்தி வரும். என்ன காரணம்? கிராவிடேஷனல் புல் அதிகமா இருக்கிறதுனால பெருஜில ஸ்பீடா ரொட்டேட் ஆகும், அப்போஜில ஸ்லோவா ரொட்டேட் ஆகும். சரிதானா? ஓகே. இப்போ என்னன்னா இங்க ஆங்குலர் மொமெண்டம் L தான், இந்த இடத்துலயும் ஆங்குலர் மொமெண்டம் L தான். டைம் 7:18 7:30 வரைக்கும் உன்னோட கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது. ஒரு 6-7 ஈக்குவேஷன் போட போறோம். 6-7 ஈக்குவேஷனையும் மனப்பாடம் பண்ணாத அளவுக்கு அப்படியே எப்படி வந்ததுன்னு ரொம்ப அழகா எழுதி காமிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு 2வது டைம் படிக்க கூடாது, ஒரே டைம்ல புடிச்சிட்டு வந்துடணும். பாருங்க, 2 ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்ட்னா பெரிஜிலையும் சரி அப்போஜிலையும் சரி ஆங்குலர் மொமெண்டம் மாறாது. ஆங்குலர் மொமெண்டத்துக்கு MVRன்னு நீங்க ஃபார்முலா கத்து கொடுத்தீங்க. மாஸ் ஆஃப் பிளானட் ஒரே பிளானட் தான். பெரிஜில பெரிஜி, அப்போஜி அப்போஜி. அப்ப மாஸ் மாஸ் போயிடுச்சு. நிதானமா யோசி. பிரீதா, நேர்வட்ட பாதைனா லீனியர் மோஷன். அது லீனியர் மோஷன்ல மொமெண்டம் P equal to mv. சில தமிழ் வேர்ட்ஸ் உனக்கு புரிய மாட்டேங்குதா? ரைட் பை. சர்க்குலர் மோஷன் ஆர் எலிப்டிக்கல் மோஷன் ஆங்குலர் மொமெண்டம். மாவு கத்துக்கிட்டியா? ரைட் பை. இது எங்க கிளாஸ்லயே கேட்கலாம்லமா, அதுக்கு ஏன் தனியா டெக்ஸ்ட்? சார் எனக்கு புரியலன்னா ஜாலியா இங்க கிளாஸ்லயே கேட்டிருங்க எல்லாருமே. லீனியர் மோஷன்ல மொமெண்டம் P equal to mv. ஆங்குலர் மோஷன்னா ஒன்று சர்க்குலரா இருக்கலாம், இல்ல ரொட்டேஷனலா இருக்கலாம், இல்ல எலிப்டிக்கலா இருக்கலாம். அதுலலாம் ஆங்குலர் மொமெண்டம் வரும். ரைட்டா? நீங்க அதை உன்னிச்சு பார்ப்பீங்க. வேற ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கவனிப்பீங்கன்றதுனால தான் நடுவில் கொஞ்சம் தமிழ் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது. அது கம்ஃபர்ட்டா இல்லைன்னா நம்ம அதை விட்டுடலாம். ரைட். VP RP equal to VA RA. நிதானமா யோசியேன்.
பெரிஜியோட ஸ்பீடு, அப்போஜியோட ஸ்பீடு, அப்போஜியோட டிஸ்டன்ஸ், பெரிஜியோட டிஸ்டன்ஸ். இந்த ஒரு ஈக்குவேஷன் உனக்கு உண்மையை இப்போ உணர்த்த போகுது. என்ன சார் உண்மையை உணர்த்த போகுது? யாராவது இந்த ஈக்குவேஷனை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? Vp by VA equal to RA by RP. அப்போ இந்த டயக்ராம் வச்சு சொல்லுங்க. கொஞ்சம் பேசுங்க என்கிட்ட. நீங்க யாராவது பேசுனீங்கன்னா எல்லாருமே கிளாரிட்டியா புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பாக்க. சரி நீங்க சொல்லுங்க. இல்ல VP பெருசா இருக்குமா, VA பெருசா இருக்குமா? VP. VP greater than VA. RAவுக்கும் RPக்கு ரிலேஷன் சொல்லுங்க. RA greater than RP. RP less than RA எப்படி கூட எழுதலாம்ல? Yes, sir. VPக்கும் RPக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ஒன்னு அதிகமா இருந்து இன்னொன்னு கம்மியா இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். என்ன தெரியுமா அர்த்தம்? யாரு ரொம்ப பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும். யாரு தூரமா இருக்காங்களோ ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்படி இந்த கொஸ்டின் பாருங்க அழகா. VP by VA equal to RA by RP. அப்ப V is proportional to 1 by R. சார் பக்கத்துல இருந்தா ஸ்பீடு அதிகமா இருக்கும், தூரமா இருந்தா ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்போஜி தூரமா இருக்கு, ஸ்பீடு கம்மியா இருக்கும். பெருஜி பக்கத்துல இருக்கு, ஸ்பீடு அதிகமா இருக்கும். ரைட் அப்ப ஸோ இந்த ரிலேஷன்ல இருந்து கண்டிப்பா சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட். அங்க இருந்து புதுசா உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறேன். இ. யார் சார் அது? ஈனாலே எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னங்க சார்? எசென்ட்ரிசிட்டி நீ படிச்சிருக்கியான்னு தெரியல, தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது ஒரு எலிப்டிக்கல் மோஷன். எலிப்டிக்கல் மோஷன் ரைட்டா? இந்த இடத்துல செமி மேஜர் ஆக்சிஸ், செமி மைனர் ஆக்சிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் A, செமி மேஜர் ஆக்சிஸ் A. இந்த செமி மைனர் B, அது எனக்கு தேவையில்ல. இந்த இடம் சன் இங்க இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் RA, இந்த டிஸ்டன்ஸ் RP. தப்பு பண்றேன். RP, RA. ஒரே நிமிஷம். நீனா சவுண்ட கம்மியா வைமா. இது RA, இது RP. இந்த டிஸ்டன்ஸ் A. உங்களுக்கு தெரியுமா இந்த சென்டர்ல இருந்து சன்னுக்கான டிஸ்டன்ஸ் தான் C. பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா எலிப்டிக்கல் பாத்துல ஈன்ற ஒரு நம்பர் வேணும்னா இந்த C-ய நீங்க ஏவால டிவைட் பண்ணணும். E equal to C by A. எசென்ட்ரிசிட்டினா குவியம்னு அர்த்தம். தெரியலன்னா அதை பத்தி ரொம்ப டீடைல்டா போகாது. E equal to C by A. C வேணும்னா E into A. அப்போ தோ இருக்கு தானே C. அப்ப இது இன்ட்டு A ஆகலாமா? C-க்கு பதிலா A. திரும்பவும் சொல்றேன், எசென்ட்ரிசிட்டிக்கான ஈக்குவேஷனு C by A. ஏன்றது செமி மேஜர் ஆக்சிஸ். Cன்றது என்னன்னா ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி அந்த எலிப்டிக்கல் பாத்தோட சென்டர்ல இருந்து சூரியனுக்கான தூரம், சன்னுக்கான டிஸ்டன்ஸ் தான் C. C-க்கு பதிலா A. உங்ககிட்டே 2 பாயிண்ட் விட்டுறேன். RA-வுக்கு யாராவது சொல்லுங்க, RP-க்கு யாராவது சொல்லுங்க. RA வேணும்னா நான் எதையும் ஆட் பண்ணணும். வாயத்தர. RA வேணும்னா என்ன பண்ணணும்? EA plus A. அவ்வளவுதான், A plus C. RP வேணும்னா A minus. A minus 3. ரைட். இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் மாதிரியே டெரிவேஷன் வரும், பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. ஒரே நிமிஷம், அடங்க மாட்டேங்குது. நேனா உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். RA equal to A plus C-க்கு பதிலா EA. இப்பதான் படிச்சோம். C-க்கு பதிலா EA. RP-க்கு பதிலா A minus EA. RA-க்கு பதிலா A into 1 plus C.
ஆர்பிக்கு பதிலா ஏ இன்ட்டு 1 மைனஸ் சி. இதை உங்களால் உணர முடியுதா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரதான் இவ்வளோ வேலை நமக்கு. இப்போ ஒரு 2 கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். விபிக்கும் விஏக்கும் ரேஷியோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க எல்லாருமே. ஆர்ஏ பை ஆர்பியை கரெக்டாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பெருஜி பை அப்போஜி போட்டிங்கன்னா வெலாசிட்டியில் டிஸ்டன்ஸில் அப்போஜி பை பெருஜி. அப்போ இங்கே ஏ இன்ட்டு 1 + சி பை ஏ இன்ட்டு 1 மைனஸ் சி. இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறல. இப்போ இந்த வேலையெல்லாம் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா நேராகவே கொஷினை படித்து நீங்கள் டிக் பண்ணலாம். அப்போது விபி பை விஏ ரேஷியோ சொல்லுங்க ப 1 + சி பை 1 மைனஸ் சி. ஆர்ஏ பை ஆர்பி ரேஷியோ சொல்லுங்க ப 1 + சி பை 1 மைனஸ் சி. சார் எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது? திடீர்னு இந்த மாதிரிலாம் சொன்னால் இப்போ ஒருவேளை 1 மைனஸ் சி பை 1 + சி இருக்கும். அதை கரெக்டாக எப்படி நாங்கள் டிக் பண்ணுறது? ரெண்டுத்தையும் கவனித்து பார்த்துட்டு யாராவது எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள். விபி பை விஏ கேட்டால் 1 + சி பை 1 மைனஸ் சி. ஆர்ஏ பை ஆர்பி கேட்டால் 1 + சி பை 1 மைனஸ் சி. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ப? ஃப்ரீயாக பேசு. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. பொறுமையாக சூப்பராக கற்றுக்கலாம். உங்களால் முடியும். பார்த்த உடனே சொல்ல முடியும். அதில் ஒரு சின்ன கீவேர்ட் மறைஞ்சிருக்கு. எப்போ 1 + சி 1 மைனஸ் சி தெரிஞ்சுக்க முடியும்? மேக்ஸிமமா இருக்கப்போ வி மேக்ஸிமமா இருக்கப்போ 1 + சி. இது இன்னொரு மாதிரி சொல்லுமா? நல்லா தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குட்டியா இருக்கப்போ. டிஸ்டன்ஸ் குட்டியாக இருக்கும்போது இல்லை வேற மாதிரி சொல்லு. கிட்ட தான் வந்திருக்கு. வேற யாருமே என்ன கூட ட்ரை பண்ணுங்க ப. 1 + சி பை 1 மைனஸ் சி 1 + சி பை 1 மைனஸ் சி கரெக்டாக டிக் பண்ணும். எப்படி டிக் பண்ணுறதுன்னு சொல்லு. சார் கிரேட்டரா இருக்கிறதுல வந்து மேல பிளஸ் வரும். கிரேட்டரானா எது கிரேட்டராக இருக்கிறது? இப்போ சப்போஸ் வெலாசிட்டி கிரேட்டரா இருந்துச்சுன்னா மேல பிளஸ் வரும். அது மாதிரி பேசிக்காக ரேடியஸ் சொன்ன பாயிண்ட் இன்னும் கிரேட்டரா கொஞ்சமா. இருந்தா சஞ்சய் சூப்பராக சொன்னேன். இங்கே பாருங்க. வெலாசிட்டியில் பெருஜி தான் அதிகம். டிஸ்டன்ஸில் அப்போஜி தான் அதிகம். அதிகம் கிரேட்டர் சொன்ன இல்லையா? அப்படின்னா மேலே ப்ளஸ் வரும், கீழே மைனஸ் வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை அவங்க அப்போஜி பை பெருஜி கொஷினாக கேட்டிருந்தாங்கன்னா நீ எப்படி கற்பனை பண்ணுற? அப்போஜியா ஸ்பீடு கம்மியாக இருக்கும்னா மைனஸ் வரும். பெருஜியா அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வரும். இல்லை நீ வீம்புக்குன்னு டெரிவேஷன் போட்டு தான் சால்வ் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணு. பட் பார்த்ததும் டிக் பண்ணுன்னா மேலே இருக்கக்கூடிய வேல்யூ ஹையராக இருக்கணும்னா ரைட் சைட்லேயும் ஹையராக தான் இருக்கணும். பெருஜியோட ஸ்பீட் அதிகம், அப்போஜியோட டிஸ்டன்ஸ் அதிகம். ரைட்டா? ஸோ அதனால் குழப்பிக்கூடாது. ரைட். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இங்கே பாருங்களேன். இப்போ தான் படிச்சிங்க விபி பை விஏ வேணும்னா 1 + சி பை 1 மைனஸ் சின்னு படிச்சிங்க. ஆர்ஏ பை ஆர்பி வேணும்னா 1 + சி பை 1 மைனஸ் சின்னு படிச்சிங்க. என் கேள்வி ஒமேகா பி பை ஒமேகா ஏ வேணும். என்ன சார் பண்ணுறது? V = R ஒமேகா. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இல்லை 11th 12th படிச்சுட்டு இருக்கீங்க. V = R ஒமேகா. எனக்கு ஒமேகா தான் வேணும். ஒமேகா வேணும்னா V பை R. என்னோட கேள்வி பெருஜி பை அப்போஜி. பெருஜி அப்போஜி வேணும்னா VA பை RA. நான் திரும்பவும் சொன்னது என்னோட கேள்வி பெருஜி பை அப்போஜி. அப்போ VP பை RP பை அப்போஜின்றதுனால இன்ட்டு RA பை VA. நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சிருப்பேன். VP பை VA ஒரு பக்கமும் RA பை RP இப்படியும் நீங்கள் எழுதிக்க போறீங்க. இதுக்கு வந்து 1 + சி பை 1 மைனஸ் சின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கும் 1 + சி பை 1 மைனஸ் சின்னு தெரியும். அதனால தான் ஒமேகா பி ஒமேகா ஏ ரேஷியோ போட்டோம்னா 1 + சி த ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு தெரியும். இல்லைன்னா ஒரேடியா 1 + சி பை 1 மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு கற்றுக்கலாம். சூப்பராக இருந்துச்சா? பை இந்த டாபிக்னாலே எசென்ட்ரிசிட்டி டாபிக்னாலே 3 கொஷின் தான். ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. விபி பை விஏ ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஆர்ஏ பை ஆர்பி ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஒமேகா பி பை ஒமேகா ஏ ரேஷியோ கேட்டிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், விபி அதிகமாக இருந்தால் மேலே ப்ளஸ்ஸு,
விபியும் ஆர்பியும் டைரக்ட்லி ஒமேகா பியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். விபியும் ஒமேகா பியும், ஏன்னா வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, அதனால மேலே ப்ளஸ். ரைட்டா? குழப்பிக்க மாட்டேன்ல? ஓகே. இப்போ ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும், இதை மட்டும் அப்படி பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாமா? யார் வேணாலும் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இந்த 3 கொஸ்டின் பதில் சொன்னீங்கன்னா இந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன்று, இவ்வளோ நேரமா? விஏ பை விபி ரேஷியோ சொல்லு. என்னாச்சு? 1 minus E plus divided by 1 plus C. 1 மைனஸ் இ பை 1 பிளஸ் சி. அடுத்தது ஆர்பி பை ஆர்ஏ. ஏன்பா என்னாச்சு 1 உங்களுக்கு? minus E by 1 plus C. 1 பிளஸ் சி பை 1 மைனஸ் சி. இங்கே 1 மைனஸ் சி பை 1 பிளஸ் சி. அடுத்தது ஒமேகா ஏ பை ஒமேகா பி. 1 minus C by 1 plus C. 1 மைனஸ் சி பை 1 பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? இந்த டாப்பிக்கில் இதை மட்டும் படிங்க, இவ்வளோதான் அங்கே கொஷினே. ரைட். அங்கேருந்து நம்ம போகிற இடம் மூணாவது லா ஆஃப் பீரியட் கற்றுக்கலாமா? அவ்வளோதான். லா ஆஃப் பீரியட் முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன டாபிக் முடிச்சா நீங்கள் போயிடலாம். அநேகமாக 8 வரைக்கும் கூட தேவைப்படாது, 7:45 அந்த மாதிரியே முடிச்சிடலாம். லா ஆஃப் டைம் பீரியட். இப்போ கொஞ்சம் நேரம் கவனி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெப்லர்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் சம்மா கேட்குற டாபிக் இவன் தான். மீதி எல்லாம் டைரெக்டாக அப்படி இருக்கும், அப்படியே டிக் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் சம்முன்னு வரும்போது இங்கே தான் சூப்பராக இருக்கும். லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட் கற்றுக்கலாமா? லா ஆஃப் பீரியட் என்ன சார் சொல்லுது? இப்போ எலிப்டிக்கல் பாத்தில் ஒரு பிளானட் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் பெரிஜி, சூரியனுக்கு தூரமாக இருக்கக்கூடிய இடம் அப்போஜி. ஒரு டைம் கம்ப்ளீட்டாக பெரிஜியில் ஆரம்பிச்சு திரும்ப பெரிஜிக்கு வர்றதுக்கான நேரம் டி. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கான டைம் பீரியட் டி. செமி மேஜர் ஆக்சிஸ் ஏ. சில புக்கில் ஆறுன்னு யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆர்ஏ. மறுபடியும் தப்பு பண்ணுறேன், ஆர்பி ஆர்ஏ. ஏ வேணும்னா ஆர்பியையும் ஆர்ஏவையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் கிடச்சிருன்றதை உங்களால் உணர முடியுதா? ஆர்பி ஆர்ஏ. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் லென்த்து பை 2 போட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி ஹாஃப். ஏன்றது என்னன்னா செமி மேஜர் ஆக்சிஸ். சரி, இந்த லா என்ன சொல்லுது? ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ். அவ்வளோதான். டி ஸ்கொயர் பை ஏ கியூப். டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். இன்னும் டீட்டெயில்டாக பேசணும்னா ஏக்கு பதிலாக ஆர்ஏ பிளஸ் ஆர்பி பை 2 ஹோல் கியூப். நீங்கள் தனியாக என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்ஏ பிளஸ் ஆர்பி பை 2 போட்டு ஏ கண்டுபிடிச்சிருங்க. அந்த ஏக்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். எவ்வளோ சம் போட முடியுமோ ஒரு 10 சம்மாவது இந்த ஃபார்முலாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நீ தப்பே பண்ண மாட்டேன். எப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். ஒருவேளை டைம் பீரியட் ஆஃப் எர்த்துக்கும் பிளானட்டுக்கும் கேட்குறாங்க. அப்போ ஏ இ ஏ பி ஹோல் பவர் என்னப்பா வரணும்? 3/2. ஏன்னா இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துடும். இல்லைன்னா T1/T2ன்னு எழுதிக்கோ. எர்த்து பிளானட்டு என்ன வேணாலும் கேட்கலாம். அப்போ T1/T2 வேணும்னா A1/A2 ஹோல் பவர் 3/2ல சம்மா போடணும். ரைட்டா? இப்போ இந்த A1/A2 ஹோல் பவர் 3/2. இப்போ ஒரு சம் பாருங்களேன். இப்போ A1 வந்து ஒரு 4ன்னு வச்சுக்கலாமா? வர A1 வந்து ஒரு 8, A2 வந்து ஒரு 4 ஹோல் பவர் 3/2. இந்த 3/2 சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 2ன்னு வருது இல்லை? 2ன்னு வருது ஹோல் பவர் 3/2. இது எப்படி பிரிக்கணும்னா 2 கியூபு 2 பவர் 1/2. அப்போ ஆன்சர் 8√2. 2 கியூபுக்கு 8, 2 பவர் 1/2 √2. அதுக்கப்புறம் ரூட்டுக்கு பதிலாக 1.41 வச்சுக்கலாம்.
ஒருவேளை T1/T2 ரேஷியோ கேட்டாங்கன்னா A1/A2 ஹோல் பவர் 3/2 இல்லைன்னா A1/A2 ரேஷியோ கேட்டா என்ன சார் ஆகும்? T1/T2 ஹோல் பவர் 2/3 ஹோல் பவர் 2/3 எப்படி பாருங்க? T square is proportional to A cube. A is proportional to T power 2/3. அப்ப இங்க இருந்து A1/A2 வேணும்னா T1/T2 ஹோல் பவர் 2/3. இந்த 2/3 எப்படி சால்வ் பண்றது? ஒரு பேஜுக்கு இந்த T1/T2 சால்வ் பண்ணா 27 வருதுன்னு வச்சுக்கலாமா? 27ஓ இல்ல 8ஓ 64ஓ ஏதோ ஒன்று வருது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 27க்கு கியூப் ரூட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். 3 ஸ்கொயர் ஆன்சர் 9. மறுபடியும் ஸ்கொயர் பண்றதுனால 9. ஒருவேளை 8 ஹோல் பவர் 2/3 2 பவர் 2 4. முதல்ல கீழே இருக்கிற கியூப் ரூட் எடுத்தா 8ஓட கியூப் ரூட் தெரியும் 2, 27ஓடது 2. அந்த மாதிரி தான் இங்கே சம் வரும். நீங்கள் நைட்டு என்ன போய் பாரு, இதே மாடல் தான் சம் இருக்கும். ஒன்று T1/T2 ரேஷியோ இல்லைனா A1/A2 ரேஷியோ. டேட்டாவை கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ கெப்லர்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். லா ஆஃப் பீரியட், லா ஆஃப் ஆர்பிட் என்ன சொல்லுதுன்னா, என்ன கவனிப்பு எல்லாருமே, ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். பி பெரிஜி, ஏ அப்போஜி, பக்கத்தில் தூரத்தில். லா ஆஃப் ஏரியா என்ன சொல்லுதுன்னா, ஏரியல் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், dA/dt = L/2m, ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. நல்லா கற்றுக்கணும். VP/VAனாலே RA/RP. மேலே அதிகமாக இருந்தால் 1+c/1 - c, மேலே கம்மியாக இருந்தால் 1 - c/1 c. அதே ஒமேகா P/ஒமேகா A போட்டால் மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் ஸ்கொயரு, அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் ஸ்கொயர். ரைட்டா? லா ஆஃப் பீரியட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் directly proportional to cube of the semi major axis. Semi major axis வேணும்னா என்ன பண்ணுவீங்க? RA plus RP/2ன்னு கற்றுக்கணும். ரைட்டா? சரி, இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும். நீங்கள் எல்லாருக்குமே அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அட்டாமிக் ஃபிசிக்ஸில் நான் 2 விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். அதையும் இங்கேயே சொல்லி கொடுத்துறேன், இதையும் இங்கேயே சொல்லி கொடுத்துறேன். டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் -13.6 Z²/n². இப்போ இருக்கிற 12th பசங்க இப்போ ரீசெண்டாக படிச்சிருப்பீங்க, ரிப்பீட்டர்ஸ் நீங்களுமே படிச்சிருப்பீங்க. கைனடிக் எனர்ஜி இது அப்படியே பாசிட்டிவ், 13.6 Z²/n². பொட்டென்ஷியல் -27.2 Z²/n². இதெல்லாம் நீங்கள் அங்கே படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? இதில் டோட்டலுக்கும் கைனட்டிக்கும் பொட்டென்ஷியலுக்கும் ரேஷியோ போடுங்க சார். -13.6 -1 +13.6 +1 27.2 -2. இது ஒரு கொஷினாவே கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலுக்கும் கைனட்டிக்கும் ஆன்சர், கைனட்டிக்கும் பொட்டென்ஷியலுக்கும் ஆன்சர், டோட்டலுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் 2 மைனஸ் போயிடும், மைனஸ் அடிச்சுட்டுனா 1:2. இது எங்க பார்த்தீங்க? ஆட்டம்ல பார்த்தீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கேயும் பார்க்க போறீங்க. என்ன சார் இது? கேர்ஃபுல்லாக கவனி. அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் டாபிக். ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இன்னைக்கு விட்டு அப்புறம் கிராவிடேஷன் நம்ம விட்டுருவோம். நாளைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடு ஒரே கிளாஸு, கரெக்டாக 1.25 மணி நேரம் லெசனே முடிச்சு கொடுத்துறேன். கண்டிப்பாக ஒரு கொஷின். நாளைக்கு ஒரு கிளாஸ் பார்க்கறதுனால உன்னால் 4 மார்க் எடுக்க முடியுது சாத்தியம்னா 100% சாத்தியம். ஒரே கிளாஸு 4 மார்க். ரைட்டா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொஷினாக உங்களோட பேங்க்கில் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின், இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின், இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின். ஸோ மே 4ஆம் தேதி நீ முடிச்சுட்டு வரும்போது பார்த்தோன்னா அது 45 கொஷினாக மாறி நிற்கும். அது ரைட்டா? நீ ஒழுங்காக ப்ராப்பராக நேர்மையாக வேலை செஞ்சுருந்தா. யாராவது பார்க்குறாங்க அவங்களுக்காக வேலை செய்கிறேன்னா தோற்று தான் போவேன், சரிதா? ஸோ ஜாலியாக பிடிச்சி படி. எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், இந்த டாப்பிக்கோட பேர் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். இந்த இடத்துல ஒரு சேட்டலைட் இருக்குது. ஹெச் ஹைட்டில் அது நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறீங்க. இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுக்குறேன், ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அதனால் அழகாக சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும் பொழுது இட் கன்சிஸ்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும். டோட்டல் எனர்ஜினாலே காலங்காலமாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறது கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு வரும்போது பெர்னாலிஸ் தியரத்தில் டோட்டல் எனர்ஜிக்கு பதிலாக ஃபிசிக்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ரெஷர் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு படிப்பீங்க.
மீதி இருக்கிற 29 லெசன்லயும் எனர்ஜின்னு வந்துட்டாலே கைனடிக் பிளஸ் பொட்டென்ஷியல் தான். ஃப்ளூயிட்ஸ்ல மட்டும்தான் ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு 3 படிப்பீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல நான் சொல்றது சரி இப்போ நான் முடியும் போது சொல்றேன். இப்போ நடுவில் குறுக்க வந்தால் அது கஷ்டமா போயிடும். நான் சொல்ற டாபிக்ல மட்டும் சம்மா போட்டு போய் பாரு, ஒரு கொஸ்டின் கண்டிப்பா மாட்டிக்கும். பெர்னாலிஸ் தியரத்துல கண்டிப்பா ஒரு சம்மு, வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளெக்ஸ்ல ஒரு சம்மு, யூடியூப் கொஸ்டின்ல ஒரு சம்மு நான் குறிச்சு தரேன். அது வளவலன்னு படிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெசன். அதுக்கே கிட்டத்தட்ட ப்ராப்பராக நடத்தணும்னா 9-10 மணி நேரம் தேவை. அப்போ அதில் என்ன பண்ணலாம்னா ஒரு கொஷினும் அட்டன் பண்ணணும், கம்மியாகவும் படிக்கணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. சாலிட் முடிச்சு ஃப்ளூயிட் போகும்போது தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு சம் ஆஃப் கைனடிக் அண்ட் பொட்டென்ஷியல். ரைட்டா? இப்போ இந்த கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலான்னு உனக்கு தெரியும். ½ mv². விக்கு பதிலாக இப்போ தான் படிச்சிங்க √gm/r. அப்போ ½ m ஸ்கொயராக இருக்கிறதுனால ரூட் போயிடும். அப்படின்னா சேட்டிலைட்டோட கைனடிக் எனர்ஜி பை எல்லாரும் ஃபார்முலா ஒழுங்கா படிங்க. gmm/2r. gmm/2r கத்துக்கிட்டீங்களா? கைனடிக் எனர்ஜி ஆஃப் சேட்டிலைட். ஒரு சேட்டிலைட் சுத்தி வருதுன்னா அதோட கைனடிக் எனர்ஜி gmm/2r. நிதானமா பாரு. mன்றது மாஸ் ஆஃப் எர்த், ஸ்மால் m மாஸ் ஆஃப் சேட்டிலைட். r தான் நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். r be the distance from the center, which mean r plus h. இது ஒரு r, இது ஒரு h. புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப gmm/2r. பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா. கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷனை பார்த்துட்டு அப்படியே டோட்டல் எனர்ஜி வேணும்னா ஒரு மைனஸை மட்டும் போட்டுக்கோ. ரைட்டா? அங்கேயே அதானே பண்ணீங்க. வேலையும் பாருங்க. கைனடிக் எனர்ஜியை பார்த்துட்டு டோட்டல் வேணும்னா அப்படியே ஒரு மைனஸ் மட்டும் போட்டுக்கணும். அப்படியே இங்க வாங்க. டோட்டலை பார்த்துட்டு பொட்டென்ஷியல் வேணும்னா மைனஸ் போட்டுக்கோ. மேலே மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பை 2r. ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் தான் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இல்லை சில புக்கில் இந்த 2ஐயும் அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, -gmm/r. அந்த கான்செப்டில் -27.2ன்னு பார்த்தோம். கற்றுக்கிட்டீங்களா? இங்கேயும் அதே ரேஷியோ தான். எழுத பாப்பேன். இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம். டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, இதுக்கான ரேஷியோ பாருங்க. டோட்டலா சார் -gmm/2r. கைனடிக்கா +gmm/2r. பொட்டென்ஷியலா -2gmm/2r. -1 +1 -2. பை எனர்ஜி ரிலேஷன்னாலே நீ எந்த லெசன்ல படிச்சாலும் இதான். ஆர்பிட்ல சுத்தி வர்றது, எலக்ட்ரான் சுத்தி வருது, நியூக்ளியஸ், அட்டாமிக் பிசிக்ஸ். சேட்டலைட் சுத்தி வருது, எர்த்த, கிராவிடேஷன். அங்க எனர்ஜி படிச்சாலும் இதே ரேஷியோ தான், இங்க எனர்ஜி படிச்சாலும் இதே ரேஷியோ தான். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதுக்கு மேல பெருசா இதுல எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் எல்லாத்தையும் பேசியாச்சு. இந்த பெரிஜி, அப்போஜி, RA/RP, VA/VP, ωP/ωA, லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஏரியா, T1 = T2. அதுக்கு முன்னாடி எஸ்கேப் வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி, எஸ்கேப்புக்கும் ஆர்பிட்டலுக்கும் ரிலேஷனு, கம்பேரிசன் கொஷின், இன்னைக்கு நிறைய நம்ம பேசிட்டோம்.